Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை களி கூர்ந்து மகிழும்படி செய்யும் கிருபை. ஆமீன். கர்த்தர் நம்ம கிருபைக்கு அளவே இல்லைங்க. அந்த கிருபை நம்மளை வாழ வைக்கும், தாங்கும், ஏந்து சுமக்கும், தப்பு வைக்குங்க. வசனம் சொல்லுதுன்னா, நாங்கள் வானாலெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி கிருபையா காலையிலும் இந்த கிருபையால் எங்களை திருப்தி ஆக்கும். மனுஷன் திருப்தி அடையாத விஷயம், திருப்தி அடைகிற விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே திருப்தி அடையாது இல்லை. அடுத்தடுத்த காசு அடுத்தடுத்த கடத்துக்காக ஓடிட்டே இருக்கும். ஆனா கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுமா, நம்ம திருப்தி ஆக்குமா? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபை புதிதாக வசனத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை கொடுத்து களி கூர்ந்து மகிழும்படி செய்வார். களி கூர்ந்து மகிழ்னா டாப் மோஸ்ட் ஹாப்பினஸ் இருக்கிற சந்தோஷத்திலேயே களி கூறுதுன்னா ரொம்ப ஜாய்ஃபுல், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்படி, கவலையற்ற வாழ்க்கை, கண்ணீரற்ற வாழ்க்கை, சோதனை இல்லாத வாழ்க்கை, பாடுகள் உபத்திரம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்காரு. அது கர்த்தர் சமூகத்துல அனுதினம் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும். காலைதோறும் கிருபை புது அவசரத்துக்கு பிரகாரமாக காலைதோறும் அதிகாலையில் கர்த்தர் சமூகத்தை அமர்ந்திருந்து அந்த நாளைக்கான கிருபை பெற்றுக்கொண்டோம்னா அந்த கிருபை நம்ம தாங்கும், ஏந்தும், சுமக்கும், தப்பு வைக்குங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவர் கர்த்தருக்கு பயந்துமே ஒரு கிருபை அவருக்கு பெரிதா இருக்கிறது. கர்த்தர் நினைச்ச கிருபை அந்த அளவுக்கு அளவில்லாத கிருபை வச்சிருக்காங்க. அவருடைய கண்கள்ல கிருபை பெற்றா மட்டும் போதும். நோவாக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை பெற்றுன்னு பார்க்க முடியா? அந்த பிரகாரமாக கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. ஒரு நாள் 2 நாள்ல இந்த வசனத்தின் பிரகாரமாக வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே அவருடைய கிருபையினால் உங்களை திருப்தியாக்க போறாரு. இனி கர்த்தர் சமூகத்தை காலை எந்திரிச்ச உடனே எதையும் தேடாம அவர் சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணி அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நாள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிருபையாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.